லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மதுரையில் குஷ்பு அவர்கள் பேசிய போது இது பிரியாணிக்காக கூடிய கூட்டம் அல்ல, இந்த கூட்டத்தை பார்த்து திமுக பயந்து விட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை கிடையாது. அவங்க இங்கே தான் எல்லாம் பேசுவாங்க. அண்ணாமலை, குஷ்பு, சாமா, சீமா, ஓமா இவன் எல்லாம் இந்த நாட்டில் நடக்கிறது தான் சொல்லுவானே தவிர, ஏன் இதுக்கு முன்னே பொள்ளாச்சியில் 250 மாணவிகளை பண்ணானுங்களே அதை பற்றி எதாவது பேசினானா? அவள் அப்போ சாட்டையால் அடிச்சுக்கிட்டானா? இந்த அம்மா போராட்டம் பண்ணிச்சா? ஏன் அதுக்கு முன்னே எவ்வளோ நடந்திருக்கு. அதெல்லாம் இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன குற்றம் சொல்லணும்? இவர் பிரமாதமாக ஆட்சி நடத்துகிறாங்க, எதிர்கட்சியே கிடையாது. இவங்களை இப்படியே விட்டோம்னா நம்ம அவ்வளோதான், போண்டி ஆகிடுவோம், எல்லோரும் ஜீரோ ஆகிடுவோம், இவங்க தான் கடைசி வரையும் இருப்பாங்கன்னு முடிவு பண்ணிட்டு ஏதோ ஒரு முடிவு பண்ணலான்னு இருக்கிறாங்க. ஒன்றும் நடக்காது. குஷ்பு பண்ணாலும் சரி, அவங்க சுந்தர்சிக்கோசரம் கொஞ்சம் மரியாதை கொடுக்குறோம் அந்த பொண்ணுக்கு. சுந்தர்சி இல்லைன்னு சொன்னாக்க அந்த பொண்ணை தாறுமாறாக கேட்டுருவான் கேள்வி. அந்த அம்மாவுக்கு என்னம்மா தெரியும்? வேஸ்ட்டு அந்த அம்மா. அது மாதிரி புரியாது. அந்த அம்மாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது சார். கச்சான் பூச்சான்னு பேசும். அது ரொம்ப டேஞ்சர் பொம்பளை அது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சார். அது என்ன நடந்தாலும் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் தான் தலைவர். அடுத்த வருஷம் அவர் தான் ஜெயிப்பார். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அவர் பாரதிய ஜனதா அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிறாரு. அவர் என்ன அடித்தாலும் சார் தான் திமுக தான் ஜெயிக்கும். ஆமாம், நடுங்கி அவர் ஸ்டாலின் வந்து வேலையை விட்டு போயிட்டார். டிஸ்மிஸ் அவர் ராஜினாமா பண்ணிட்டார் முதல் பதவியை. ஏங்க இதெல்லாம் நடக்கூடிய காரியங்களா? ஏங்க காங்கிரஸில் இருக்கும்போது பிஜேபி திட்டினாங்க அந்த அம்மா, பிஜேபிக்கு வந்தவனே காங்கிரஸ் திட்டுறாங்க. இதெல்லாம் காசுக்காக செய்யக்கூடிய ஒரு வேலை, நாட்டுக்காக நல்ல மனசோடு செய்யக்கூடிய வேலை இல்லை. இதெல்லாம் சும்மா அரசியல் பண்ணுறது, மக்களை ஏமாத்துறது. நார்த்தில் பாருங்க நடந்துக்கிட்டே இருக்குதுமா, நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து கல்கத்தாவில் ஒரு டாக்டர் பிள்ளைய வந்து பண்ணாங்கள, நீ எங்கே போன, நீ எங்கே போன, அப்போ உனக்கு தெரியலையா அது பிள்ளைன்னு உனக்கு தெரியலையா? இதெல்லாம் சும்மா அரசியல் பண்ணுறது. எப்படின்னா டிஎம்கேக்கு எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும், டிஎம்கே மேலே குறை சொல்லணும், அதுக்காக பண்ணுறது தானே ஒழிய அந்த புள்ள மேலே உள்ள அக்கறையினால் அல்ல. அந்த புள்ள மேலே உள்ள அக்கறையினால் அல்ல. ஏன் அந்த புள்ள மேலே எத்தனையோ இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் இந்தியாவில் நம்ம சொல்கிறோம், ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி பெண்களை தாயாக பார்க்குறோம், தெய்வம் பார்க்குறோம். ஆனால் சின்ன குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க, 60 வயசு பொம்பளையில் பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு கேடு கட்ட நாடாக இருக்குது. அதுலேயும் சவுத்து வந்து ஓரளவுக்கு பரவாயில்லம்மா, நார்த்து ரொம்ப மோசம். நான் இதை ஒரு விளம்பரம் தான்மா பார்க்குறேன். ஒரு விளம்பரம் தான் அது எல்லாமே செய்கிறது. அவங்களுக்கு செய்யலாமா, செஞ்சாங்க முன்னாடியே செய்யணும். இப்போ இவ்வளோ நாள் கழிச்செல்லாம் செய்கிறாங்க, எல்லோரும் ஒரு விளம்பரமாக இருந்து செய்கிறாங்க. அதுதான் சொல்லுது, கோர்ட்டே சொல்லுது. இவங்க அதான் சொல்கிறேன், இது விளம்பரத்துக்கு தான் செய்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லைம்மா. அதான் அவங்க சொல்கிறாங்க. யார் பயந்தாலும் யாருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தான் தெரியும். இப்போல்லாம் போராடுறதுக்கு தகுதியான ஆள் தானா? போராடுறவங்க நியாயமான ஆளுகளாக இருக்கணும், புரியுதுங்களா? நம்ம போராடணும்னா அந்த மாதிரி இருக்கணும். அந்த அம்மா எப்போதும் அப்படி தான் பேசுவாங்க. நீதிமன்றமே சொல்லிடுச்சு இது வந்து விளம்பரம். ஆக்சுவலாக அது தேவையில்லை. அவர் இன்றைக்கும் நடக்கும், நாளை கூட நடக்கலாம். அதுக்கு அரசாங்கம் ஒன்றும் தப்பு கிடையாது. அரசாங்கம் நல்லபடி தான் செய்யுது. விளம்பரம் ஓட்டு கிடைக்குமா? அது நம்ம கையில் கிடையாது. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் விளம்பரம். எலெக்ஷன் தேர்தல் வரும்போது தான் தெரியும் இவங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ சொல்ல முடியாத. அது அவங்களோட தொழில், அது அவங்க அப்படி தான் செய்வாங்க. நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அவங்க கட்சி மாறிட்டு இருப்பாங்க. பிஜேபின்னு நாளைக்கு ஒருத்தர் ஏதாவது காசு கொடுத்தாங்கன்னா வேறு கட்சிக்கு போவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தான் என்ன சொல்கிறது, அவங்களோட அது அவங்களுடைய உரிமை. அதை ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம அது கோர்ட்டுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அது கோர்ட்டுடைய உத்தரவு மதிக்கணும். அது யாரும் தரோம் இல்லை, அதெல்லாம் பயம் எந்த பார்ட்டிகளும் இல்லை. எந்த பார்ட்டினா இருக்குது அதுக்கு தான் பயம் இல்லை. இவங்க எதிர்கட்சிகள் எல்லாம் பயம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா காட்சி நடத்துகிறவங்க அவங்க இல்லை. இவங்களால் ஒன்றும் முடியாது. ஏதாவது போராட்டம் பண்ணி சொன்னாலாட்டு அந்த காட்சி இப்படி இவங்க இருந்தவங்க மாதிரி எப்படி இருந்தது, அதே கதை தான் இருக்குது. இப்போ அது மாதிரி பைத்தியம் சார் அந்த அம்மா. அந்த அம்மா புரியாது. அந்த அம்மாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. அந்த அம்மா ஒரு கட்சியில் இல்லை, பல கட்சியில் சேர்ந்து தான் இங்கே வந்துக்குது இப்போது. அது இப்போ நான் நியூஸ் பார்த்தேன். இதெல்லாம் நம்ம என்னது யார் பிரியாணி கொடுத்தா யார் சாக்லேட் கொடுத்தான்னு சொல்ல முடியுமா? இது வந்து ஒரு விளம்பரம் தான்மா என்னை பொறுத்தவரை. நியாயமில்லாது தான். ஏன்னு கேட்டால் இப்போ அந்த தப்பு பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட் போனால் அது தப்பு தான்.
அந்த அந்த தப்பு பண்ணவனை 3 மணி நேரத்துலேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? அப்போ தப்பு பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணாமல் இருந்து இல்லை அது எங்கள் கட்சிக்காரன் அவன் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி நார்த்தில் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த நார்த்தில் இருக்க தலைவர்கள்லாம் வந்து ஒன்றும் வந்து அது தப்புன்னு சொல்கிறதே இல்லை, ஆச்சுங்களா? ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து டிஎம்கே ஆட்சி, நான் டிஎம்கேவுக்கு வந்து பாராட்டுற வேணும், நான் அந்த கட்சி சார்ந்த நல்ல எது நல்ல நியாயமாக நடக்குதோ அதுக்கு நம்ம பாராட்டுறவங்க தான். அப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, உள்ளே விசாரணை நடந்துட்டு இருக்காங்க இல்லையா, அப்புறம் போய் வந்து போராட்டம் நடக்குது என்ன இருக்குது? பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, இல்லை அவன் இல்லை அது எங்கள் கட்சி சார்ந்த எங்கள் கட்சியில் இருக்கவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, எல்லாம் பூரா வந்து தர்ம பிரபுக ஹரிச்சந்திர பிரபுகன்னு சொன்னால் அப்போ நீங்கள் போராடுறதுல நியாயம் இருக்குது. நல்லா செயல். நான் கூட எம்ஜிஆர் ரசிகன் தான். நான் அதிமுக தான் ஓட்டு போட்டேன் ரொம்ப வருஷமாக. ஆனால் இப்போ நல்லா செயல்படுது டிஎம்கே கவர்மெண்ட். ஆனா வந்து பயம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு எல்லாரும் கூட தான் செய்வாங்க. நடிகைன்னா எல்லாரும் தான் பார்ப்பாங்க. அது அரசியல் தண்ணி இருக்குது, இந்த விஷயம் தனி விஷயம். இதெல்லாம் இந்த பொம்பளை விஷயம், பொம்பளை தான் சேர்ந்து எதனா பண்ணணும். இதை கொண்டு போய் அரசியலில் போட்டால் எப்படி முடியும்? அரசியலில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் அந்த மாதிரி அவங்கள பிடிக்கிறது இல்லை. இந்த சும்மா காட்டின கேஸ் இவ்வளோ பெருசாக பண்ணுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அராஜகம் பண்ணுங்கிற அர்த்தம். ஏதாவது ஒரு கலவரம் பண்ணி கலவர பூமியாக்கி ஆட்சியை கவுத்துடலான்னு அந்த நினைப்பில் தான் பண்ணுது அந்த பொண்ணு கொஞ்சம் கூட இருக்கிற மரியாதையும் அதுக்கு போயிடுச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு மரியாதை, நான் நல்ல ஆர்டிஸ்டாக இருந்துச்சு, சின்ன தம்பியில் நல்ல பொண்ணாக இருந்தா, இப்போ நான் வர 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 கெட்டு குட்டிச்சோறு ஆகி போச்சு. அது அவ்வளோதான், விளங்காது இனிமேலுக்கு எதுவுமே. அதுவும் சரி, இந்த 3-4 டிக்கெட்டு பசங்களும் 4-3 முட்டை கூ முட்டைன்னு சொல்லுவாங்க 4 பேரையும். திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த காலத்தில் அறிவாளிகள் வந்து பேசி ஜனங்களை இழுத்தாங்க, குற்றம் குறைகளை சொல்லி பேசுவாங்க. இவங்க அப்படி கிடையாது. எங்கேயாவது ஒன்று தப்பு ஏங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துல எல்லாவனுமே ஒழுக்கமாக இருப்பான்னு நம்மளால் சொல்ல முடியுமா? இப்போ சொல்லிட்டாங்க, ஓரளவு இது ஜனங்கள் மத்தியில் வெளியில் வந்துருச்சு. அதுக்கு வந்து இந்த ஓரளவு இந்த அரசு எல்லா கட்சிகளும் ஓரளவு சொன்னதுனால தான் வெளியே வந்துச்சு. இது போதும், இதுக்கு மேலேயும் போராட எல்லாரும் போக தேவையில்லை. முதல்ல இந்த அளவுக்கு போயிட்டாங்க, அதே பாராட்டுக்குரியது தான். இது வந்து பொது இஷ்யூ தான், யாரை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை. இல்லை, இது பொது விஷயம்தான். இந்த ஒரு விஷயத்தில் வச்சு ஒரு அரசு பெரிய விஷயங்கள்லாம் வந்துட போகிறல அரசியல் ரீதியாக. அப்படியெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் போய் பாஜக இங்கே கணக்கே கிடையாது. அவங்க டிபாசிட்டே வாங்க மாட்டாங்களே. எது வச்சு சொல்கிறேன்னா, வரலாறு பார்த்தா தானே தெரியும் உங்களுக்கு. ஹிஸ்ட்ரி, கோ பேக் டு தி ஹிஸ்ட்ரி. அது பயம் இல்லை. அதெல்லாம் சும்மா இது மாதிரி பொலிட்டிக்ஸில் வந்து பேசிட்டு தான் இருப்பாங்க நான் ஸ்டாப். திமுக பயப்படுறா சொல்லுவாங்க, ஆனால் பூச்சாண்டி காட்டிட்டு தான் இருப்பாங்க. அது வேற இது வேற. ஒன்று திமுக இல்லை அண்ணா திமுக. சவுண்டு தான் ஓடிட்டு இருக்கு. அண்ணாமலையோட சவுண்டு ஹெவியாக ஓடிட்டு இருக்கு. அதுதான், அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அல்லம்மா, கண்ணை சிலம்போட போராடி என்ன பண்ணுறது? அது பிரயோஜனம் இல்லை. நீ எல்லாத்துக்கும் கவலைப்படணும் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், நீ எல்லாத்துக்கும் கவலை எல்லாம். இப்போ நீயும் ஒன்று தான், என் மகளும் ஒன்று தான், என் தங்கச்சி ஒன்று தானே. நீ போராடு, தப்பு கிடையாது, போராட வேண்டியது தான். இப்போ வந்து அண்ணாமலை வந்து சாட்டை எடுத்து அடிச்சுட்டு இருக்காரு, இதெல்லாம் போராட்டமா? போராடணும், நியாயமாக போடணும், நியாயத்துக்கு போராடணும், குரல் கொடுக்கணும். யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க யாராக இருந்தாலும் சரி, அது சிறுபான்மையானாலும் சரி, பெரும்பான்மையானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவங்களுக்கு குரல் கொடுக்கணுங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அது உனக்குன்னு இது மட்டும் உனக்கு எப்படி வந்துச்சு? எத்தனை மக்கள் இன்றைக்கி வந்து பாதிக்கப்படுறாங்க? ஆமாம், மதுரை கண்ணையை பற்றி பேசுகிறதுக்கு அதுக்கு என்ன பேட்டி கொடுத்துருந்தாங்க பேப்பரில். நாங்கள் 37 வருஷமாக இருந்தோம், நான் கண்ணையே வாழ்கிறேன்னு. ஏற்கனவே காது குத்தி இருக்குது நமக்கு. இவங்க பேசுகிறதும், சீமான் பேசுகிறதும், அண்ணாமலை பேசுகிறதும் முன்னுக்கு பின்னும் முரணானதே இல்லாததா இருக்கிறதா சொல்லி ஒரு பொய்யை 10 வாட்டி சொன்னால் அது உண்மையாயிடுங்கிற நினைப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீங்கள் கரணம் போட்டாலும் சரி, என்ன அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததை சொன்னாலும் சரி, ஏன் இதுக்கு முன்னே எங்கேயுமே எதுவுமே நடக்கலையாம்மா?